Hi friends, welcome back to Jobs Dola. இன்னைக்கு நம்ம மத்திய அரசின் பல்வேறு துறையில் மொத்தம் 6506 காலி இடங்களுக்கான ஒரு அசத்தலான வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள வேலைக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதன் மூலியமா ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறவங்க தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த முறை மொத்தம் 33 பதவிகளுக்கான கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் தாங்க இது ஒரு நிரந்தர மத்திய அரசு வேலை. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாவட்ட ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஃபுல் டீடைல்ஸ்க்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் 31/1/2021 நீங்க விண்ணப்பித்துக்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனோட டென்டேட்டிவ் டேட் பாத்தீங்கன்னா 29/5/2021 இருந்து 7/6/2021 இருக்கும். Tier 2 எக்ஸாமோட டென்டேட்டிவ் டேட் லேட்டரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வேகன்சி டீடைல்ஸ். இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 பதவிகளுக்கான வேகன்சி கேட்டிருக்காங்க. ஒன்று அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இந்த 2 வேலைக்கு மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கணுங்க. சம்பளம் லெவல் 18 படி 47,600 1,51,100 வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் 7 கிரேட் ஜாப்ஸ். இதில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்னு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸ்னு மொத்தம் 16 பதவிகளுக்கான வேகன்சி வருதுங்க. இந்த எல்லா வேலைக்கும் மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கணும். சம்பளம் 44,900 1,42,400 வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் லெவல் 6 கிரேட் ஜாப்ஸ். பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கான 5 போஸ்டிங் இதில் வருது. அசிஸ்டன்ட் அல்லது சூப்பரிண்டென்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜேஎஸ்1. இந்த வேலைக்கான சம்பளம் 35,400 1,12,400 வரைக்கும் கிடைக்கும். ஜேஎஸ்ஓ தவிர மீதி எல்லா வேலைக்கும் வயது 30 வயசுக்குள்ள இருக்கணும். ஜேஎஸ்ஓக்கு மேக்ஸிமம் 32 வயசுக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் லெவல் 5 கிரேட் ஜாப்ஸ். ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் பல்வேறு டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சம்பளம் 29,200 92,300 வரைக்கும் கிடைக்கும். வயது மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் லெவல் 4 கிரேட் ஜாப்ஸ். சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், டாக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர்னு பல்வேறு துறைகளுக்கு கேட்டிருக்காங்க. சம்பளம் 25,500 81,100 வரைக்கும் கிடைக்கும். வயது மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த 32 பதவிகளுக்கான மொத்த காலி இடங்கள் 6,506. இதை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. கெசட்டட் கேட்டகரிக்கு 250, நான் கெசட்டட் கேட்டகரிக்கு 3,513, குரூப் சிக்கு 2,743. நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 இயர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தோம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சேர்ந்த கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 இயர்ஸ்னா அவங்க மேக்ஸிமம் 35 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைகளுக்கான கல்வி தகுதி. அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் பதவிக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி பிளஸ் சிஏ அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது மாஸ்டர் இன் காமர்ஸ், மாஸ்டர் இன் பிசினஸ் ஸ்டடீஸ் அல்லது மாஸ்டர் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்திருக்க வேண்டும். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு ஏதாவது ஒரு டிகிரி ++2 மேக்ஸில் 60% மார்க்ஸ் எடுத்திருக்கணும் அல்லது ஏதாவது ஒரு டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படித்திருக்க வேண்டும். மீதி எல்லா பதவிகளுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தால் போதுங்க. இது ஒரு சூப்பரான வாய்ப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ். உமன், எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரி சேர்ந்த கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. மீதி எல்லாருக்கும் ₹100. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இந்தியாவில் உள்ள எல்லா மெயின் சிட்டிஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் வேலூரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு கேண்டிடேட் மேக்ஸிமம் 3 எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் மெத்தட் மொத்தம் 4 கட்டங்கள். Tier 1 அண்ட் Tier 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், Tier 3 டிஸ்கிரிப்டிவ் டைப், Tier 4 கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அல்லது டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட். அது எல்லா ஜாபுக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஜாபுக்கு மட்டும்தான். Tier 1 எக்ஸாமினேஷன் மொத்தம் 4 சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. டோட்டல் 100 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். எக்ஸாமினேஷன் டியூரேஷன் 1 hour. Tier 2 மொத்தம் 4 பேப்பர், டோட்டல் 500 கொஸ்டின்ஸ், 800 மார்க்ஸ். எக்ஸாமினேஷன் டியூரேஷன் 2 hours. Tier 1 அண்ட் Tier 2 மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். இதில் 2த்துலேயும் ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ராங் ஆன்சருக்கு 0.5 மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. Tier 3 பென் அண்ட் பேப்பர் மோட் டிஸ்கிரிப்டிவ் டைப், எஸ்ஏ அண்ட் லெட்டர் ரைட்டிங் இருக்கும். மேக்ஸிமம் 100 மார்க்ஸ். எக்ஸாமினேஷன் டியூரேஷன் 1 hour. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் மட்டும்தான் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும். Tier 4 ஸ்கில் டெஸ்ட். இது எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட போஸ்டிங் மட்டும்தான் இந்த எக்ஸாம் கம்பல்சரி. எல்லா எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. நம்மளும் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துங்க.
டயர் 1 ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எடுக்கணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 30%, ஓபிசிக்கு 25%, அதர்ஸ்க்கு 20%. இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் டயர் 2க்கு செலக்ட் ஆகும். பட் இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எடுத்தாலே டயர் 2க்கு செலக்ட் ஆக முடியாதுங்க. ஒரு ரேஷியோ வச்சிருப்பாங்க. 6000 வேகன்சினா ஒரு 30,000 பேர் எடுக்கலாம். அந்த 30,000 பேரையும் எவ்வளோ மார்க் ஹையஸ்ட் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டயர் 1ல நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டயர் 2 அண்ட் டயர் 3 எக்ஸாம் கம்பல்சரி எழுதலாம். ஃபைனல் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாமோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.ssc.nic.in என்ற வெப்சைட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். செகண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம். இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஸ்க்ரீன்ஷாட்டோட டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்துங்க. ஒரு கேண்டிடேட் ரிசர்வேஷன் கேட்டகரி பேஸ் பண்ணி அப்ளை பண்ணார்னா, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி கோட்டா பேஸ் பண்ணி அப்ளை பண்ணார்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அவர் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அந்த ஃபார்மேட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஜாப்புக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் பார்த்துங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய வேகன்சி திருப்பி வருமானு தெரியாதுங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. யூடியூப்பில் ஏகப்பட்ட சேனல் ஃப்ரீயாகவே கனெக்ட் பண்ணுறாங்க, பார்த்துங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. வாய்ப்புள்ளவர்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.